இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். தெய்வ ரூபத்துல ஒரு பாம்பு என்னை வெளியே கூட்டிட்டு போய் என் கையில நீ கட்ட கயிறு கட்ட வச்சிருச்சு. என்னை வேற கொல்ல பார்த்துச்சு துர்கா. எல்லாமே எனக்கு தெரியுங்க. அதனால்தான் நான் உங்க கையில சித்தர் கொடுத்த கயிறை கட்டி விட்டுருக்கேன். இப்ப கூட சித்தர் சொன்ன மாத்து வழினாலதான் உங்க உயிரை காப்பாத்த முடிஞ்சது. நீ என்ன சொல்ற துர்கா? அதனால்தான் நீங்க தப்பிச்சு வர முடிஞ்சது. அந்த அந்த நாக என்னதுக்கு பழிவாங்க துடிக்குது? நான் அதுக்கு என்ன கெடுதல் பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எந்த கெடுதலும் பண்ணலங்க. ஆனா நீங்க கெடுதல் பண்ணதா அந்த நாகம் நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு புரியல துர்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்காக இடம் வாங்கி அதை சுத்தம் பண்ணும்போது ஆனா அந்த புத்துக்குள்ள ஒரு ஜோடி பாம்பு வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த புத்தை இடிக்கும் போது அங்க வாழ்ந்த ஆண் பாம்பு செத்து போச்சு. செத்து போன அந்த ஆண் பாம்போட ஜோடியான அந்த பெண்ணாகும் தான் உங்களை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கு. ஆண் பாம்பு சாகிறதுக்கு உண்மையிலே நான் காரணம் இல்லையே. அது எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த பெண்ணாகத்துக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் புரியல. அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்ததான் நான் போராடிட்டு இருக்கேன். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்துல வேணாலும் உங்களை நெருங்க பாக்கும். ஏற்கனவே எங்க அம்மா உருவத்துல வந்தது. இப்போ தேவி. அடுத்தது யாருன்னு தெரியல. ஏதாவது ஒரு வகையில உங்களை ஏமாத்தி நீங்க கையில கட்டியிருக்கிற இந்த தாயத்தை கழட்ட முயற்சி பண்ணும். எக்காரணத்து கொண்டும் தயவு செஞ்சு உங்க கையில கட்டியிருக்கிற இந்த கயித்தை மட்டும் கழட்டிடாதீங்க. இது கயிறு தான், ஆனா உங்க உயிருக்கு பாதுகாப்பு வளையும். ஏன் சூரி அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு ஒண்ணுன்னா மாறிதான் இப்படி துடிச்சு போவா. என் உயிருக்கு ஆபத்து வருதுன்னா அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன ஓடி வந்து காப்பாத்துவா. மாறி இடத்துல இருந்து இப்ப நீ என்ன காப்பாத்திட்டே இருக்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முதல்ல ஓடி வருவேன். ஏன்னா நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா. சரிங்க, நீங்க இதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யார் சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலையும் கையில இருக்கிற இந்த கயத்தை மட்டும் கழட்டிடாதீங்க.